வாங்க மக்களை போவோம். அவரை இப்போ தரிசிக்க போகிறோம். நான் ஏற்கனவே அவரை தரிசித்து போயிட்டேன். இருந்தாலும் ஒரு வேலை சோடியாக வந்தேன். சரி அப்படின்னு ஒரு ஆள் கொஞ்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருந்துச்சு கடையினுள்ள. சரி திரும்ப போயிட்டு அந்த ஆளை காணும். சரி நம்ம வாரதே வாரம் நம்ம ஐயனை இந்த வீடியோ எடுத்து ஒரு யூடியூப்பில் போட்டு விடுவோம் அப்படின்ட்டு தான் அந்த போகிறேன். அவர் ஆசியாரில் உங்கள் எல்லோரும் கிடைக்கணும். எங்கள் அப்பா ஈசனாரில் எல்லோரும் கிடைக்கணும். நல்லது செய்வாருக்கு நல்லது கிடைக்கும். கேடு கெடுதல் நினைக்கிறது கேடு கெடுதல் உண்டாகும் அந்த ஈசன். யாருக்கு இருந்தாலும் நல்லது செய்யுங்க. நல்லதே நடக்கும் ஈசன் அருளால். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி எங்கள் அப்பா ஈசன் என்றைக்கும் அருள் கொடுப்பாரு. எத்தனையோ சோதனை வேதனை துன்பம் துயரம் சங்கடத்தை கொடுத்தாலும் ஒரு மன நிறைவாக ஒரு கோயிலுக்கு வந்தோன்னா ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அவரை எப்போ பார்த்தாலும் சரி அதான் ஒரு மன நிம்மதி. நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். நான் அந்த வழியை 2-3 மீட்டர் போயிருக்கேன். போயிருந்தாலும் நான் அவர் வந்து ஒரு கோயில் எனக்கு தெரியாது. தற்சயமாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன். அவர் இந்த மாதிரி இங்கே இருக்காருன்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தாலும் இந்த வழியை தான் போனேன் தெரியல. தற்சயமாக இன்றைக்கி காலையில் தான் அவரை பார்க்கணும் ஒரு எண்ணத்தில் யூடியூப்பில் அடித்து பார்த்தேன். அப்போ கண்ணில் தென்பட்டார். சரி நம்ம ஐயனை பார்த்துருவோம், போதும் பார்த்து தரிசிச்சிருவோம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க அவர் இருக்க இடத்துக்கு. ஒரு கோயிலுக்கு வாங்க, சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் போங்க. சிவனை மிஞ்சி சக்தி உலகத்தில் கிடையாது. சக்தி கொடுத்த எங்கள் அப்பா சிவன் ஒருவர் தான். அவரை மிஞ்சி சக்தி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டே தான் அவங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி என் சிவனுக்கு பற்றி தான், என் ஐயனுக்கு பற்றி தான். அவரை வந்து பாருங்கள், மணியோட பார்த்துக்கோங்க. அவர் ஆசி அருள் உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கணும். என் எம்பெருமான ஈசனி அந்த அண்ணாமலையாருக்கு ரோகரா ஓம் நம சிவாய சிவாய நமக்கு. எங்கள் அப்பா இருக்க இதை பாருங்கள். அந்த காலத்து மக்கள் அந்த குடவரை கோயிலை செத்தி கூட்டு போயிருக்காங்க. 7 ரூபாத்து அவங்களுக்கு ஆத்ம திருப்தி அடைந்து சிவன் முக்தி அடைய முடியும். இந்த ஈசனை பிரார்த்திக்கிறேன். பெருமான ஈசனை ஓம் நம சிவாய. பாருங்கள் அவரை பார்த்துக்கோங்க. எங்கள் ஐயனை பார்த்துக்கிட்டேலாம் ஈசனை சுமார் 1300 வருடத்துக்கு முன்னாடி உள்ள அவர் செதுக்கி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா ஈசனை பார்த்துக்கோங்க. குடைவரை கோயில் செதுக்கின அவர்களுக்கு எம்பெருமான் ஈசன் அருளார் அதை சிவமுக்தி அடைஞ்சு அந்த பரலோகத்து போக முடிந்த ஈசனை வேண்டிக்கிறோம். நான் அண்ணாமலையாக இருக்கார் அவரா ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம் அந்த தில்லை நாதன் அந்த நான் நடராஜ பெருமானுக்கு வர ஓம் நம சிவாய பரம்பொருள் நாதனே. விநாயகப் பெருமான் இருக்கார். இவர் எந்த சாமின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் விநாயகப் பெருமான் தெரிஞ்சிருக்காரு. இவர் யாரும் தெரியல. விஷ்ணு இருப்பார் போல தெரியுது. எல்லா தெய்வங்களும் இருக்குது. பார்த்துக்கோங்க, மனநீரோடு பார்த்துக்கோங்க. அவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா தெய்வம் தான் உங்களுக்கு இறைவனர் எல்லாம் கிடைக்கும். தண்ணி வச்சுருக்காப்புல குடிக்கிறதுக்கு ஊருக்கார மக்கள் அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். ஈஸ்வரனாரில் நந்தீஸ்வரர் தான் எப்படி இதாகிட்டார் என்னான்னு தெரியல. அவருக்கு நந்தீஸ்வரர் வந்து இதாகிருக்காரு. எப்படி எதுவும் உடஞ்சிட்டா என்னன்னு தெரியல, இல்லை காலகாலத்தில் இன்னும் ஆகி போயிட்டான்னு தெரியல. பார்த்துக்கோங்க. எங்கள் ஐயனை நல்லா வேண்டிக்கோங்க. ஓம் நம சிவாய சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம் அந்த தில்லை நாதருக்கு அந்த பரம்பொருளுக்கு அந்த அண்ணாமலையாருக்கு அரோகரம். ஓம் நம சிவாய. எம்பெருமான ஈசனி இந்த பார்க்குற மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஆசி என்றைக்கும் கிடைக்கணும். அவங்க நல்லது நடக்கணும். துன்பம் துயரம் சங்கடம் கஷ்டம் நஷ்டம் தான் அத்தனை வழி போகணும். ஆசியர்கள் எல்லாம் கிடைக்க முடியும். அருள் புரியும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. எம்பெருமான ஈசனி